அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பியில் 4 இயர் சீரிஸ் சம்மந்தமாகவும் 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாகவும் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. 4 இயர் சீரிஸ் வேறு, 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு, ரெண்டும் வேறு. 4 இயர் சீரிஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு 4 இயர் சீரிஸ் கால்குலேட் பண்ணி அந்த சீரிஸோட யூசேஜ் எடுத்து பார்த்தோம்னா அசந்து போயிடுவீங்க. அதே போல் தான் 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ அந்த 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறி நிற்குது, அதோட பயன்பாடு என்ன, அசந்து போயிடுவீங்க. அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா 4 இயர் சீரிஸோடையும் 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸோடையும் அப்ளிகேஷன்ஸ் பார்ட் தனி. அதை சொல்ல ஆரம்பித்தா அந்த ஆயுஸ் பத்தாது, அவ்வளோ இருக்குது, கொட்டி கிடக்கு. சயின்ஸ் சப்ஜெக்டோட பியூட்டி அதுதான். இப்போ 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 4 இயர் சீரிஸ் சம்மந்தமாக யூஜிடிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அதை பார்த்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாக 4 இயர் சீரிஸ் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அதை போய் பாருங்கள். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா 4 இயர் சீரிஸ் கால்குலேட் பண்ணலாம் கிவன் இன்டர்வலில். அதே போல் தான் இப்போது 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கும். 4 இயர் சீரிஸ் கால்குலேட் பண்ணுறது வேறு, 4 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கால்குலேட் பண்ணுறது வேறு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, சரி. இப்போ இங்கே பாருங்கள், 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்குது. 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம், 4 இயர் சீரிஸ் வேறு, 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் வேறு. 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π integral -∞ to +∞ f of x e power isx into dx. சார் இது என்ன உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுனதா? இல்லைங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு கருத்தும் சயின்டிஃபிக்கலி வெல் ப்ரூவ்டு. எதுவுமே சும்மா உதார் விட்ட வேலை இல்லை. இதெல்லாம் எல்லாமே வெரிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணிவிட்டு ஓகேன்ன பிறகு தான் இதை நம்ம படிக்கிறதுக்கு வெளியே விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெல் ப்ரூவ்டு, சும்மா கதை கிடையாது இதெல்லாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் ப்ரூஃப் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பயந்துருவீங்க. அதனால் இதனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு படிக்கணும். சயின்ஸ் க்ரியேட்டிவ் திங்கிங் கொடுக்கக்கூடியது, உருவாக்குற எண்ணத்தை தரக்கூடியது இல்லையா? அதை ரொம்ப கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். சும்மா ஏதோ சொன்னாங்க, யாரும் சொன்னாங்கன்னு எழுதி வச்சுட்டு படிக்கிறது இது கிடையாது. ஸோ இது மெயினாக நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ப்ரூஃப் இருக்குது. இது மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்டு சயின்டிஃபிக்லி வெல் ப்ரூவ்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும். சரியா? நல்லா கவனமாக படிச்சுக்கணும். ஆர்வம் மிகுதி ஏற்படுத்தும் இதெல்லாம் படித்து பாருங்கள், தெரியும். இப்போது 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1/√2π integral -∞ to +∞ f of x e power isx into dx. இதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இருக்குது. இதோடைய தியரி பார்ட்டை பார்த்தீங்கன்னா நடுங்கி போயிடுவீங்க. சரி, இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன். இதில் இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே போட்டுடுறோம். இப்போது இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஃப் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் என்னன்னு அர்த்தம், -a less than x less than +a இதான அர்த்தம். அதுக்கு அடுத்து 0. இதுக்கு என்ன அர்த்தம்? மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏன்னா எக்ஸ் லெஸ் தென் -a அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் +a. இதுதான் இதுக்கு அர்த்தம். இதுதான் மீனிங். ரைட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஃப் -a less than x less than +a. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏன்னு சிம்பிளாக கொடுத்து விட்டாங்க. இதுக்கு மீனிங் தான். இதுக்கு இங்கே என்ன பாருங்கள், மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏன்னா அதுக்கு மீனிங் தான். இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரியுதுங்களா? இதான் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்க சார். இப்போ 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் கால்குலேட் பண்ணுங்கள். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். அதை பாருங்கள், கேபிட்டல் எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டெக்ரல் லிமிட் பாருங்கள், -∞ to +∞ ஜென்ரலாக கொடுத்ததுங்க ஃபார்முலாவில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இந்த -a to +a தான் டிஃபைன்டு, அதாவது வேல்யூ 1, மற்ற ஏரியாலெலாம் 0. அப்போது -a to +a f of x இங்கே 1. ஸோ 1 × e power isx into dx. சார் இந்த லிமிட்டை மட்டும் இன்டெக்ரலில் போட்டிங்க, அங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ 1 போட்டிங்க. ஏன் இந்த லிமிட்டை போடலன்னா இந்த ஏரியாவிலலாம் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆகிடுது. அதை போட்டு 0ன்னு காட்டணும்னு அவசியம் இல்லை, அப்படியே விட்டுறலாம் இல்லையா? ஓகே, உங்களுக்கு நம்ம லைன் வரைஞ்சி பாருங்கள். இங்கே பாருங்களேன், நான் வரைஞ்சி காட்டுறேன்.
இப்படி இருக்குன்னு வைங்க. இங்கே நடுவில் 0, இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ. இப்போது மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ, இங்கே தான் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. அப்புறம் இங்கே பாருங்கள், மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ். இங்கே பாருங்களேன், மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ்னால் இங்கே இந்த இடம்லாம் 0 ஃபங்க்ஷன் வேல்யூ. அடுத்தது இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஏ கிரேட்டர் தென் எக்ஸ். ஏ கிரேட்டர் தென் எக்ஸ்னால் இந்த ஏரியா, இங்கெல்லாம் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. ஆனால் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ இங்கே மட்டும்தான் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நான் ஏன் இதுக்கெலாம் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கணும்? இங்கே தான் ஃபங்க்ஷன் வேல்யூவே 0 ஆகிடுது. அப்போ டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகிடும்ன்றதுனால தான் நான் அதை போடவே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக f(x1)ன்னு போட்டுக்கலாம் இந்த லிமிட்டில், மற்ற எல்லா இடத்துலையும் 0. சரி, இப்போது இதை இன்டெகிரேட் பண்ணிடணும், அவ்வளோதான். 1/√2π integral minus a to plus a e power isx into dx. ஓகே, எந்த மாதிரி வேணாலும் வந்து நிற்கும் இன்டெகிரேஷன். அது எந்த இன்டெகிரேஷன் வேணாலும் உங்களுக்கு கேட்டால் சொல்ல தெரியணும். அவ்வளோ டைப்ஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்று வீடியோ கொடுப்பேன், பார்த்துட்டே வருவீங்க. சரி, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். சார், இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏவை 2 × 0 to a எழுதிக்கலாமே? எழுதக்கூடாது. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஒரு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ f(x) dx is equal to 2 times integral 0 to a f(x) dx. இப்படி எழுதலாம், இல்லைன்னு சொல்லலை, இப்படி எழுதலாம். ஆனால் இந்த f(x) எப்படி இருந்தால் அந்த மாதிரி எழுதலாம். இது வந்து எழுதுறதுக்கு f(x)ஐ பொறுத்து தான் இந்த மாதிரி நம்ம எழுத முடியும். இந்த f(x) எப்படிப்பட்டதாக இருந்தால் இது ஹோல்ஸ், இது அலவுடு. இந்த f(x) எந்த மாதிரியானதாக இருந்தால் இது அலவுடு. கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அது மாதிரி எழுத முடியாது. இங்கே அது மாதிரி அதுக்கு அந்த ரூல் இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஏன்? கொஷின் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரி, அப்படியே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? e பவர் isx டிவைடட் பை is. இதை இன்டெகிரேட் பண்ணால் எப்படி சார்? இங்கே பாருங்களேன், இன்டெகிரல் e பவர் ax into dx is equal to e பவர் ax இன்டெகிரேட் பண்ணால் e பவர் ax by a. ரைட், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே கீழே வரும் இல்லையா? அப்போ இங்கே பார்த்தா இங்கே எக்ஸ் கூட இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் is அப்படியே கீழே வந்துருச்சு பாருங்கள். லிமிட்டு மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ. ரைட், அப்போது 1/√2π இன்ட்டு இந்த is கான்ஸ்டன்ட் மாதிரி வெளியே எடுத்துடலாம். 1/is. சார், லிமிட் கொடுக்காமல் எடுக்கிறீங்க. லிமிட் இங்கே எக்ஸுக்கு தானே கொடுப்போம். அப்போ இது கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகி 1/is வெளியே எடுத்துடுறோம். அப்போ e பவர் isx மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ. சார், லிமிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதுமாதிரி எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஓகே, 1/√2π இன்ட்டு இது கான்ஸ்டன்ட் தானே, 1/is எடுத்தாச்சு. இப்போ லிமிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு அப்பர் லிமிட் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? இங்கே e பவர் isa. ஓகே, மைனஸ் அடுத்து லோவர் லிமிட் e பவர் மைனஸ் isa. எக்ஸுக்கு வந்து நான் ஏ கொடுக்குறேன், அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் ஏ வரும்போது is ப்ளஸ் ஏ, மைனஸ் கொடுக்கும்போது மைனஸ் ஃப்ரண்ட்டில் போட்டுறேன், மைனஸ் isa. இப்படி ஆகிடுது. ரைட், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். e பவர் i தீட்டா மைனஸ் e பவர் மைனஸ் i தீட்டா டிவைடட் பை 2i ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகே, இந்த 2i எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டா e பவர் i தீட்டா மைனஸ் e பவர் மைனஸ் i தீட்டா ஈக்குவல் டு 2i சைன் தீட்டா இப்படி ஆகிடும். இப்போ இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல SA இருக்குது, அவ்வளோதான். AS அல்லது SA இருக்குது. அப்போ இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல நீங்கள் SA போடுங்க. என்ன ஆகுது? e பவர் isa தீட்டா வந்து SA மைனஸ் e பவர் மைனஸ் isa டிவைடட் பை 2i ஈக்குவல் டு சைன் SA. தீட்டா தான் SA, இவ்வளோதான். இப்போ இந்த 2i எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டா என்னாகும்? e பவர் isa மைனஸ் e பவர் மைனஸ் isa ஈக்குவல் டு 2i சைன் SA. ஸோ இப்படி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம் பை திஸ் ரிசல்ட். தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுறேன் SAன்னு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இதை எடுத்துகிட்டு நான் இதை போட்டுக்கலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், அதே தானே. இங்கே இதை எடுத்துகிட்டு நான் என்ன போட்டுக்கலாம்? 2i SAன்னு போட்டுக்கலாம். அப்போ 1/√2π
ரூட் 2 பை இன்ட்டு 1/is இன்ட்டு இங்கே என்ன எழுதிக்கலாம் 2i sin SA அல்லது AS எழுதலாமா? ஏஎஸ்ன்னு கூட போடலாம். ஃபுல்லாக இது தீட்டா அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போது நம்ம இந்த ஐயை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ரூட் 2 இருக்குது. ஒரு ரூட் 2 கட் பண்ணிட்டா இங்கே 2வை வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு பிரிச்சுட்டு ஒரு ரூட் 2 கட் பண்ணிட்டா இன்னும் ஒரு ரூட் 2 இருக்கும் இல்லையா? கட் பண்ணது போக என்னென்னலாம் மிச்சம் இருக்கும்? 1/√π பாருங்கள், 1/√π இங்கே இருக்கும் இன்ட்டு 1/s இருக்குது இன்ட்டு இங்கே ஒரு ரூட் 2 இருக்குது, ரைட்? அப்போ 1/s இன்ட்டு ரூட் 2 அப்புறம் sin AS, sin SA அல்லது AS தான் இருக்கும் கட் பண்ணது போக. இங்கே ஒரு ரூட் 2 நியூமரேட்டரில் இது இங்கே வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டா ரூட் 2 டிவைடட் பை ரூட் பை இன்ட்டு இந்த சைன் ஏஎஸை கொண்டு வந்து இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டா sin AS டிவைடட் பை எஸ் இப்படி ஆகிடும் இல்லையா? இப்போ ரூட் 2க்கும் சேர்த்து 1 போட்டுட்டா ரூட் 2/π இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? இன்ட்டு sin AS டிவைடட் பை எஸ். இதுதான் கிவன் ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். கிவன் ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரீஸ் இல்லை, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ ரூட் 2/π இன்ட்டு sin AS அல்லது SA டிவைடட் பை எஸ் எங்கே இருக்கு பாருங்கள், எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள். ரூட் 2/π sin AS டிவைடட் பை எஸ், ஆப்ஷன் ஏ, ரைட்? இவ்வளோ தாங்க. இது ஃபார்முலா. ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போடுறேன், லிமிட்டை போட்டுடுறேன், இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணும்போது அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிகிட்டே வரேன். வரும்போது எனக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர் ரூட் 2/π இன்ட்டு sin AS டிவைடட் பை எஸ். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. யூஜிடிஆர்பிலே இதை கேட்டிருக்காங்க. அப்போ பிஜிடிஆர்பியில் விடுவாங்களா? இதனுடைய அருமை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சிலபஸில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போவீங்க, இன்னும் பெரிய பெரிய ரிசர்ச்லாம் உள்ளே இறங்கும்போது என்ன ஆகுது, இதனுடைய பயன்பாடு பெரிய அளவில் இருக்குது. அதை நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க யூஜிடிஆர்பிலும் பிஜிடிஆர்பிலும். நீங்கள் கால்குலேட் போடும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்களேன், நுணுக்கமாக சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ பயன்படுது உள்ள. இதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தை வளர்க்கக்கூடியது, கண்டுபிடிப்பு நிகழ்த்த தூண்டு வைக்கக்கூடியது. புரியுதுங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு சப்ஜெக்ட் பயமே இருக்காது. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்டடி மெட்டீரியல் எங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதில் இருக்க ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் மெட்டீரியல் இப்போ எதுவும் கைவசம் இல்லாமல் இருக்குது. இல்லைனா நீங்கள் 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க மொத்தமாக அனுப்பி வைப்பாங்க. பிடிஎஃப் அவங்ககிட்ட இருக்குது, அனுப்பி வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு மொத்தத்தையும் வாங்க. மொத்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க, சாம்பிள் அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிங்க. நான் சொல்கிறேனே, நல்லாயிருக்கு, பார்த்துட்டேன். ஃபுல் கண்டென்ட்டும் வந்து நிறையா இருக்குது. ஒரு நூக்கன் கார்னர் விடாமல் எடுத்ததுனால நிறைய வந்து இறங்கும். அதை எங்கேயுமே தூக்கி போட்டுற போகிறீங்க. பொக்கிஷம் மாதிரி ஒன்று அவ்வளோ தனியாக அதுக்குன்னு ஆள் போட்டு எழுதுனது சூப்பராக இருக்கும். அதே போல் டிஎன்பிஎஸ்சி டெட் பேப்பர் 1 அதுக்கெலாம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. சார் எனக்கு வந்து குரூப் 4க்கும் டெட் பேப்பர் 1க்கும் மெட்டீரியல் வேணும் படிக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. கம்மிங் சண்டே வந்து கொடுத்துருவோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணி குரூப் 4 மெட்டீரியல் வேணும் அப்படின்றத புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெட்டீரியல் ரெடியாக தான் வரும். இப்போ தான் வந்து அது ஹேண்ட் ரிட்டனாக உட்காந்து எழுத ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. சும்மா ஏனத்தானு 1008 மெட்டீரியல் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெட்டீரியல் கிடக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சும்மா எடுத்தால் நடுங்க வைக்கணும். இப்படி எல்லாமல் கேட்பாங்க அப்படின்னு தேவையில்லாததை தொடவே கூடாது. தேவையானதை மட்டும் டெப்த்தாக பார்த்துக்கணும். அதுதான் பிளான். ஸோ குரூப் 4 ஈஸியாக அடிச்சிடலாம், ஒன்றும் பயமே இருக்காது. மேடம் போடுற வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, செட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், அப்புறம் இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி இதுக்கெல்லாம் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸுக்கு போய்கிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணி பலனடையலாம். ஓகே, உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.